ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசின் HPCSE நிறுவனத்திலிருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி அப் டு 96,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th குவாலிஃபிகேஷன்லேருந்து BA BTech எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் தான். இதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஒர்க் அசிஸ்டன்ட், இந்த 5 கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் 5 வேக்கன்சி இருக்குது. சயின்டிஃபிக் ஆஃபீஸர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு 35ம், ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 31 இயர்ஸும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி மந்த்லி சேலரி வேரி ஆகுது. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி 96,200 வரைக்கும் தராங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பின்ன அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இந்த 3 போஸ்டிங்குமே மந்த்லி சேலரி 73,000 வரைக்கும் சேலரி தராங்க. அசிஸ்டன்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 36,000 வரைக்கும் சேலரி தராங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் சயின்ஸ் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிஎஸ்சியில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஃபிசிக்ஸு அல்லது அப்ளைடு ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு செலெக்ஷன் மோட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் பர்சனல் இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். இது NCC சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. அல்லது நீங்கள் கிராஜுவேட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு சிவில் டிஃபென்ஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு செலெக்ஷன் மோட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ரிட்டன் டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கும் ரிட்டன் டெஸ்ட் அண்டு ஸ்கில் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் சயின்ஸ் கிராஜுவேட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில். சயின்டிஃபிக் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு நீங்கள் ஃபுல் டைமில் மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸ் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஃபிசிக்ஸு, அப்ளைடு ஃபிசிக்ஸு, அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அல்லது நீங்கள் BE BTechல கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அல்லது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டீச்சிங் அல்லது ரிசர்ச் ஃபீல்டில். பிக் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மோடு ரிட்டன் டெஸ்ட் அண்டு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நம்பர் 1, 2, 3 இந்த 3 போஸ்டிங்குமே இனிஷியலாக 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அண்டு ரிவ்யூவை பொறுத்து உங்கள் 60 வயசு வரைக்குமே நீங்கள் இந்த வேலை பார்த்துக்கலாம். போஸ்டிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அல்லது சென்டர் அல்லது ஃபீல்டு ஸ்டேஷனில் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். செலக்ட் ஆகிற கேண்டிடேட்க்கு நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமும் இந்த போஸ்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கவர்மெண்ட்டு, செமி கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் யூனிட்டில் வேலை பார்க்குறவங்க NOC சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஜூலை 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு, பாசிங் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அல்லது அப்பாயின்மெண்ட் லெட்ரு, கன்ஃபர்மேஷன் லெட்ரு, ப்ரொமோஷன் லெட்ரு, சேலரி ப்ரூஃபு இதெல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th குவாலிஃபிகேஷன்லேருந்தே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.